லீவு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நான் என்ன பண்ணுறது, வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டாலாம், அதை எடுத்து காய வைக்க சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கன்றான். ரொம்ப பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் லீவ் விட மாட்டேன், ஒரு நாள் லீவ் விடுவோம், ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றான். வேறு எல்லா வீட்டு வேலையை நானே பண்ணா இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ். வேலை எதுவுமே செய்யல அப்படிங்கிறா ஃப்ரெண்ட்ஸ். இது ஆனாங்கன்னா கேமராவை நான் பண்ணிக்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடுமை பண்றான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கொடுமை பண்றாங்க. பார்த்தீங்களா என்ன சொன்ன பார்த்தீங்களா, நான் அவ்வளோ குடும்பம் பண்ணுறேன்னா பாருங்க எவ்வளோ துணிக்குது, எல்லாத்தையும் வந்து நான் காய பண்ணணும். காயப்பட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா துணி காய வச்சுடி. துணி சூப்பராக காய வச்சுக்கிறேன் பத்தியா, சூப்பராக காய வச்சுக்கிறேன். துணி காய வச்சுக்கிறேன். துணி காய வச்சுக்கிறேன் நல்லா சூப்பராக காய வைஞ்சோன்னா காய வச்சுக்கிறேன். கரெக்டா எப்படி சூப்பராக காய வச்சுக்கிறேன்னா வெளில மட்டும் அப்படியே அடிக்காமல் விட்டுறியாம்மா, டெய்லி தானே வச்சிங்கிறா. ஆ ஆ ஆ எப்படி சூப்பராக காய வச்சுக்கிறேண்ணா பாப்பா. அதைத்தான் நானும் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிங்கிறேன், நீயே பண்ணிடலாமே பாப்பா, நீயே பண்ணிடலாமேன்னு சொன்னேன். அது நீ பண்ணாமல் போயிட்டு என்ன வேலை வாங்கினேன். இப்போ 2வது அடி ஆகி போச்சு. ஆ ஆஹா நான் வரல, நான் போகிறேன் உள்ள. இன்னும் நான் கிளம்புறேன், நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகலனாலும் அடிப்பா, நான் உள்ளே போகிறேன். நான் பாய், நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனாலும் போகலனாலும் நீ என்னை அடிப்ப, நான் உஷாராக உள்ளே போயிடுறேன். பாய். ஆ ஆமாம் ஆமாம், யாரும் பார்க்கக்கூடாது இல்லை, தெரியல யாரும் பார்க்கக்கூடாது என்னை அடிக்கிறது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ அந்த பையன் பாரா பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குறான் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. என்னப்பா காய வைன்னு சொன்னா காய வச்சுக்கிறேன். என்ன பண்றது அப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் எல்லா வேலையும் சூப்பராக செய்வேன். பார்த்தீங்களா சூப்பராக செஞ்சுருக்கேன் பாருங்கள், காய வச்சுருக்கேன் பாருங்கள்.